கடன் வாங்கினா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாங்கினா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹோம் லோனுக்கு ஓகேன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அது ஒரு அத்தியாவசிய தேவை. ஏன்னா சில பொருள்லாம் வந்து அதை நம்ம பின்னாடி வாங்கிக்கலாம். ஆனா ஒரு வீடு வந்து அந்த டைம் பீரியட் நம்ம தாண்டி போயிட்டோம்னா அப்போ காஸ்ட் வந்து எங்கேயும் நம்ம ஏறிக்கிட்டே போகும். லேண்ட் ரேட்டும் சரி, வீடு ரேட்டும் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அது குறைய போறது கிடையாது. கோல்டு மாதிரி திடீர்னு குறையறதுக்கோ எதுவும் கிடையாது. அதனால அதுக்கு நீங்க எடுக்கலாம், ஓகே நான் சொல்லுவேன். வண்டி எல்லாம் 3/4 வந்து உனக்கு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். 2000 3000 மேல ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்காது. ஸ்டாண்டர்டான பிரைஸும் கிடையாது. அது இயர்லி வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கு ஒரு பிரைஸ் ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அது வந்து வீடுக்கு ஓகே, இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர். பிசினஸ்க்குன்னு இல்ல, ஒரு செக்யூர்டான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பேர்ல இருக்கு. அதுக்காக நம்ம சரி இதுக்கு நம்ம லோன் போட்டு எடுக்கலாம். ஆனா லோன் போடுறதும் வந்து இருக்கலே ஒரு கம்மியான டவுன் பேமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இறங்கக்கூடாது. ஒரு